ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பூரி, சப்பாத்தி, ரொட்டி, அரிசி ரொட்டிக்கெல்லாம் இது போல் வேர்க்கடலை காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சிங்கன்னா பூரி, சப்பாத்தி, அரிசி ரொட்டிக்கெல்லாம் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். காலிஃப்ளவர் கடலைக்கறி செய்யறதுக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. விரலை வச்சு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். அது போல் சூடுபடுத்திக்கோங்க. இது போல் தண்ணி சூடானதும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த தண்ணிக்கு தேவையான அளவு கல் உப்போ பொடி உப்போ சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இது உள்ளே சேர்த்துருங்க. இது போல் சூடான தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு கட் பண்ண காலிஃப்ளவர் சேர்த்து தண்ணி சூடு இருக்க சொல்லவே கரண்டி எடுத்து ஒரு நிமிஷம் கைவிடாம இது போல கலந்து கொடுங்க. இது போல கலந்து கொடுக்கும்போது காலிஃப்ளவர்ல இருக்கிற காலிஃப்ளவர்ல பிளாக் கலர்ல கூடு போல இருக்கும், அதெல்லாம் வெளிவந்துடும். இது போல கலந்து கொடுத்ததும் 5-6 முறை நார்மல் தண்ணியில நல்லா கழுவிட்டு இது போல தனியா ஒரு தட்டுல எடுத்து வைங்க, இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது போல செவந்து வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வெங்காயமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது சுவை கூடுதலாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துருங்க. உங்களுக்கு இது போல தட்டி சேர்க்கறது பிடிக்காதுன்னா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. வெஜிடபிள் பொரியல் செய்யும் போது வெங்காயம் பொன்னிறமா வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டா சாப்பிட்டா வதங்கி வந்தா போதும். வெங்காயம் இது போல வதங்கி வந்ததும் பழுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்குங்க. தக்காளி வதக்கும் போது தக்காளிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கி வரும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தொக்கு போல் வதக்கிக்கோங்க. தக்காளி இது போல் சாப்பிட்டா வதங்கி வந்ததும் க்ளீன் பண்ணி கழுவி வச்ச காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துருங்க. கூடவே ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே செய்யுங்க, டேஸ்ட்டாகவே இருக்கும். பூக்கோஸ் குடமிளகா சேர்த்ததும் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் வதக்குங்க. இது போல் வதக்கி ஆனதும் தக்காளி சேர்க்கும் போது சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுத்து காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்ததும் கலந்து கொடுத்து தட்டு மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. இது வேகிறதுக்குள்ளே வேர்க்கடலை மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரை கப்பு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து வேர்க்கடலை சோம்பு சீரகம் சேர்த்து நைஸாக அரைக்காமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வைங்க, இருக்கட்டும். காலிஃப்ளவரும் 10 நிமிஷம் வேக வச்சிருக்கேன். 2 முறை கலந்து கொடுத்து தட்டு மூடி வேக வச்சிருக்கேன். இது போல் வேர்க்கடலை காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சிங்கன்னா அரிசி ரொட்டி, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இது போல் வெந்து வந்த பொடி பண்ண வேர்க்கடலை பொடி சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி கலந்து கொடுத்து 5 நிமிஷம் தட்டு மூடி எடுத்திங்கன்னா காலிஃப்ளவரில் இந்த வேர்க்கடலை மசாலாலாம் ஒட்டி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு முறை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இது போல் சாப்பிட்டா சப்பாத்தி செஞ்சு இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.